ஹாய் எவ்ரிவன். ஸோ என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் என்னெல்லாம் சாப்பிட்டு டேஸ்டியாக சாட்டிஸ்ஃபைடாக நான் சாப்பிட்ட சில பொருட்கள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை பார்த்து நீங்களும் உங்களோட வெயிட் லாஸில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி நீங்களும் உங்களோட எவ்ரி மீல்ஸை என்ஜாய் பண்ணிக்கலாம். இதுவுமே ப்ரொமோஷனல் வீடியோஸ் கிடையாது. இது ஜஸ்ட் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் நான் ஷேர் பண்ணுற ஒரு தாட். ஸோ எப்போவுமே எனக்கு இந்த வெயிட் லாஸில் சாக்லேட் கிரேவிங்ஸ் வரும். அப்போ நான் சூஸ் பண்ணது இந்த மேக்ஸ் ப்ரோட்டீனோட ப்ரோட்டீன் பார். ஸோ இதில் எதுவுமே ஆடட் சுகர் கிடையாது. ஸோ இது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ளஸ் குயிக்காக நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது 10 grams ஆஃப் ப்ரோட்டீன் இதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இட் வில் சாட்டிஸ்ஃபை யுவர் டங் அண்ட் ஆல்சோ யுவர் ஹெல்த். அதனால் நான் இதை சூஸ் பண்ணிப்பேன். சம்டைம்ஸ் நான் இதில் பாதி தான் சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் ஐ கேன் eat it full, depends on my calorie intake throughout the day. சம்டைம்ஸ் எனக்கு க்ரன்ச்சியாக சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ அப்போது க்ரன்ச்சியாக கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடும் போது சேம் பிராண்டில் மேக்ஸ் ப்ரோட்டீனோட இந்த மாதிரி ஒரு 10 grams இருக்கிற ஒரு சிப்ஸ் பேக்கெட், இட் இஸ் லைக் 41 rupees ஐ கெஸ். ஸோ இதில் பாதி சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் என்னோடய சாலடுக்குமே க்ரன்ச்சியாக இதை ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ ப்ரோட்டீனும் என்னோடய டயட்டில் இன்க்ளூட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ரீசெண்டாக லைக் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் ஐஸ்கிரீம்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி பிளிங்கிட்டில் ஸ்ட்ராபெரிஸ் 99 rupeesக்கு இந்த மாதிரி ஒரு 200 grams ஆஃப் ஸ்ட்ராபெரி ஆஃபர் போடுவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி 2 or 3 boxes வாங்கி அதை வாஷ் பண்ணி அந்த க்ரீனெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து நல்லா உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணி நான் ஃப்ரீசரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஹவு டு ஐ டூ இட் லைக், இந்த ஒரு 2-3 ஸ்ட்ராபெரி எடுத்து இந்த க்ரீக் யோகர்ட் ஒரு 2 scoop போட்டு பிளெண்டரில் நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு கப்பில் போட்டு நான் ஃப்ரீசரில் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும்போது இட் கிவ்ஸ் மீ கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர் ஆஃப் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ என்னோடய சோல் சாட்டிஸ்ஃபைடும் இருக்கும். இப்படி சாப்பிடும்போது உங்கள் கட் ஹெல்த்துக்குமே யோகர்ட் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ் ஐ எம் வெரி அடிக்டட் டு த க்ரீக் யோகர்ட் பிகாஸ் இது என்னோடய வெயிட் லாஸ் மீல்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது இதை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. சம்டைம்ஸ் நான் சாலட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது எனக்கு ஏதாச்சும் ஒரு டிப் தேவைப்படுதுன்னா அப்போ இதுலேருந்து ஒரு 2 teaspoon எடுத்து இது கூட ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், லிட்டில் அமௌண்ட் ஆஃப் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு டிப்பாக சாப்பிடும்போது ஸோ யூ ஃபீல் குட். யூ ஃபீல் லைக் ஈட்டிங் மயோனஸ் பட் நாட் ஆக்சுவலி மயோனஸ், பட் யூஆர் ஈட்டிங் ஹை ப்ரோட்டீன் யோகர்ட் which is really good option in your weight loss. ஸோ அடுத்தது இந்த இங்கிலீஷ் கியூக்கம்பர். எனக்கு ஆக்சுவலாக கியூக்கம்பர் பிடிக்கும். பட் ஆனால் நம்ம இந்தியன் கியூக்கம்பரில் உள்ள ரொம்ப சீடு இருக்கிறதுனால ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங். சம்டைம்ஸ் அது மேலே இருக்கிற தண்டு மட்டும் சாப்பிட்டு உள்ள சீட்ஸ் எல்லாமே நான் இக்னோர் பண்ணிவிடுவேன். பட் இந்த இங்கிலீஷ் கியூக்கம்பர் இஸ் ரியலி குட். இட்ஸ் 500 grams, அதாவது 1/2 kg உங்களுக்கு 23 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஐ பாட் இட் 1 kg. இது என்னோடய சாலட்ஸ்க்கு, சம்டைம்ஸ் இஃப் ஐ வாண்டட் டு ரியலி ஈட் சம் க்ரன்ச்சி தென் என்னோடய சைட் டிஷ் ஆஃப் ஃபுட்டுக்குமே இதை நான் யூஸ் பண்ணிப்பேன். இதில் சீடு இருக்காது, ஒன்லி ஃப்ளஷ் இருக்கிறதுனால gives you good feeling while you eating. க்ரன்ச்சியாக நல்லா ஜூஸியாக நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் ஆகும். breast chicken is one of the main ingredients in your protein source in your every meal because நார்மலாக நம்ம சிக்கன் கூடமே சாப்பிடலாம். பட் ஆனால் அதில் ஃபேட் இருக்கும். அதுக்கப்புறம் அதர் பார்ட் ஆஃப் கோழி இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஃபேட் அப்புறமா எக்ஸ்ட்ரா போன்ஸ் எல்லாம் ஆட் ஆகும். அதனால் இந்த breast chicken இஸ் வெரி குட் பிகாஸ் இதில் கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ளஸ் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால இட் இஸ் வெரி குட் ஃபார் யோர் வெயிட் லாஸ் ஜர்னி. அதனால் நான் எப்போவுமே இந்த ஃப்ரெஷ் கட்லேருந்து வாங்கிக்குவேன் பிகாஸ் இட் இஸ் அஃபோர்டபுள் அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி நைஸ். இது 333 ஆக்சுவலாக 450 grams ஈச். அதனால் நான் 2 குவான்டிட்டியாக போட்டு கிட்டத்தட்ட 900 grams ஆஃப் breast chicken 333 rupees வாங்கியிருக்கேன், which is a good deal.
ஸோ குவிக் திங், இன்றைக்கி நான் வந்து வீக்கெண்டில் இருக்கிறதுனால என்னோடய ஃபுட் எல்லாமே காலி. ஸோ ஐ டென்ட் ஹேட் எனிதிங் டு ஈட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஐ வாஸ் ஃபீலிங் டு ஈட் சம் சாலட். அதனால் நான் வந்து இந்த ஸ்ப்ரவுட்டட் வாங்கி, இது ரெகுலராக வாங்க மாட்டேன், வீட்லேயே பண்ணிப்பேன். பட் இன்றைக்கி வந்து ஐ டென்ட் ஸ்டோர் இட். ஸோ அதனால் இது நான் குயிக்காக வாங்கினேன். இதுவுமே வந்து வீட்டில் இருந்திருக்குல. ஐ வாஸ் ஃபீலிங் டு ஈட் பொமோகிரானேட் ஆன் மை சாலட். ஸோ க்ரன்ச்சியாக அங்கங்கே டேஸ்டியாக ஃபீல் ஆகும். அதனால் இது ரெண்டுமே வாங்கி, இது கூட வந்து இங்கிலீஷ் குக்கும்பர் கட் பண்ணி, இன்னும் 2 ஐட்டம்ஸ் இருக்குது, அதை நான் காமிக்கிறேன் என்னெல்லாம் நான் சாலட் போடுவேன்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அ குட் திங் பிகாஸ் ஸ்வீட் கார்ன் வந்து ஃப்ரோசன் தான் இது. ஆனாலுமே உங்கள் ஹெல்த்துக்கு எந்த விதமாக இது எஃபெக்ட் பண்ணாது. பிகாஸ் ஐ பீன் ஈட்டிங் திஸ் ஃபார் அன் இயர். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணியுமே சாப்பிடலாம், இல்லை 10 மினிட்ஸ் கொதிக்கிற பாயில் வாட்டரில் போட்டு எடுத்தீங்கன்னா கூட இது நல்லா குக் ஆகி இட் வில் கிவ் யூ ஃப்ரெஷ் ஃபீலிங். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு ப்ரெட் வந்து நார்மலாக ஒயிட் ப்ரெட்டை இக்னோர் பண்ணி இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் ப்ரெட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வித் நோ ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இதில் எதுவுமே பாம் ஆயில்ஸ் இருக்காது, சுகர்ஸ் இருக்காது. ஸோ நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு போட்டு இது பண்ணியிருப்பாங்க. இது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஃபார் அன் வீக் இட் வில் கிவ் யூ ஃப்ரெஷ் ஃபீலிங். ஸோ நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது it will be a good option. இதில் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால அகெயின் இட் வில் ஆட் அ ப்ரோட்டீன் டு யூர் மீல். ஐஸ்பர்க் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் திங் டு ஆட் ஆன் மை சாலட். பிகாஸ் நம்ம ரெகுலர் கேபேஜ் சாப்பிடும் போது அதில் வந்து ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நாட் எவ்ரிபடி வில் லைக் இட். ஸோ ஒன் ஆஃப் மீ, ஐ டோன்ட் லைக் தட் ஸ்மெல். ஸோ ஐஸ்பர்க்கில் வந்து அந்த ஒரு புளி % கூடமே வந்து அந்த ஸ்மெல் இருக்காது. இட்ஸ் லைக் ஃபுல் ஆஃப் க்ரன்ச்சி ஃப்ரெஷ். அதனால இதை வந்து நல்லா சாப் பண்ணி இது கூட வந்து கியூக்கும்பர், அப்புறமா இந்த பாயில்டு ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் இந்த கொஞ்சோண்டு பொமோகிரானேட், அப்புறம் இது கொஞ்சம், அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண பம்கின் சீட்ஸ், அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ், இது ரெண்டுமே கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி இது எல்லாமே ஆட் பண்ணி அது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட், வேணும்னா பெப்பர் போட்டுக்கலாம். இல்லைனா அப்படியுமே கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். யூ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங் அ போரிங் ஃபுட். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இல்லை நான் ரொம்ப சாலடை வந்து ட்ரையாக சாப்பிட்றேன்னா நான் சொன்ன மாதிரி இந்த யோகட் 2 டீஸ்பூன் எடுத்து அது கூட வந்து கைண்ட் ஆஃப் மசாலாஸ் யூ கேன் ஆட். டேசி மசாலாஸ் போடலாம். இல்லை எனக்கு வந்து பெரிய மசாலா சாப்பிட்ணுன்னா அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு அது கூட லிட்டில் பிட் ஆஃப் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி அது ஒரு பெரிய டிப் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு ஒரு மாதிரி மெக்சிகன் ஸ்டைல் ஒரு மாதிரி பீஸா ஸ்டைல் சாப்பிட்ணுன்னா யூ கேன் புட் ஆரிகன் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் வித் சால்ட், அது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை சம்திங் ஐ வாண்ட் டு ஈட் சம்திங் ரிச் அப்படின்னா சேம் யோகர்ட்டில் வந்து நீங்கள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆஃப் ஹனி, லிட்டில் பிட் ஆஃப் லெமன், அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வச்சு உங்களோட மீல் ப்ரிப் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு ரியலி புட் இட் ஆன் யுவர் பாக்ஸ் அண்ட் ஸ்டோர் இட். இந்த மாதிரி ஈஸி ப்ராடக்ட்ஸ் வாங்கி it takes you 15 to 20 minutes டப்புன்னு அங்கே நீங்கள் சாப் பண்ணி ஒரு சாலடாக பண்ணி சாப்பிடும்போது it will be a very good option for your weight loss. I'm really enjoying my weight loss without any hesitation of not eating a tasty greasy food. But இது ரொம்ப நல்லா இருக்குது. So thank you everyone.